ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸ்லாம் சிங்கிளாக இருந்தீங்கன்னா என் கமெண்ட்டில் ஹாய் சொல்லுங்கள். பாய்ஸ் நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா அவங்க கூட கமிட்டட் ஆகிடுங்க. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சுடுவேன். பொம்பளை புரோக்கர் நீ. கடைசியில் இந்த பொம்பளை புரோக்கர் சொல்லும்போது ரொம்ப சிரிப்பது இல்லை. ஐயோ, அந்த அக்கா இந்த வீடியோ பார்த்து எதுவும் சொல்லிடக்கூடாது. சரி, சமாளிப்போம். சரி, ஓகே காய்ஸ், ரியாக்ஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னொரு ரியாக்ஷன் வீடியோ போட்டுருவோமா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, ஸ்டார்ட். அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லை, உட்கார்ந்த இடத்துல நம்பி இல்லை. ஏற்கனவே 2 வாட்டி அடிபட்டுருக்குற நீ. ஆமாவா இல்லையா? இல்ல என்ன புதுக்கு இல்லைட்டாரு? நான் கூட ஏதாவது பெருசாக எதிர்பார்த்துறேன். சரி, என்ன பண்ணோம்? எல்லாமே இங்கே ஃபேக்காக தான் இருக்கு, யாரையும் நம்ப முடியல. நெக்ஸ்ட்டு நான் பல்லு விளக்கட்டேன். 12 வருஷமா விளக்கட்டே கிடையாது. நீ பல்லு விளக்காம வெளில போயிட்டு யார்ட்டா பேசுனா அருமையா இருக்கும். அட பொம்மால, அது எப்படி சார் அருமையாக இருக்கு? எனக்கு புரியலை. நானும்ல பொடநாத்தனாரும் பல்லு தைக்காம போனா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவானுங்க. அதிமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு நானே சொல்லிடுவேன். திமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு திரு கமலஹாசன் சொல்வாரா? சொல்லிட்டா போச்சு. வடை சுட்டாச்சு பாத்தீங்க, வடைய பாத்தீங்களா? வடை சுட்டாச்சு, வடை சூப்பரா இருக்கு. நான் கூட முன்னாடி வந்து ஓகே சொல்லாம தான் இப்போ சேர்ந்துட்டா நினைச்சோம்னா, முன்னாடியே வந்து நான் வந்து சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ சேர்ந்துருக்காருல. சரி, அரசியல் பேச வேண்டாம், உங்களுக்கே நடந்தே தெரிஞ்சிருக்கும். இல்லை இப்படி வாக்கு 8 ஷோவுக்கு பாலிஸ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போ. ஏழு எவனை பார்த்தும் பயப்படாத. கட்டிக்கிறேன்னு சொல்றீ, தாரேன். இது அம்மா சென்டிமெண்ட் வீடியோல அவங்களே இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கியா? இது தப்புல, இதெல்லாம் அம்மா சென்டிமெண்ட் வீடியோல இதுலமே கட்டிக்கிறேன்னு போட்டிருக்கீங்களே, சனியை முடிச்ச பிள்ளைகளா? பாரு பாரு காப் மாதிரி ஃபீல் பண்ண. ஆனா அதுதான் தமிழா சிங்க் ஆகுது. லீகலே சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் தான் சிங்க் ஆச்சு, 2வது கூட ஏதோ டஃப் பாஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கரெக்டா சிங்க் ஆகுதுல. ஸோ எங்க மேலே தப்பு கிடையாது, அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. அப்போ யார் மேலேயும் தப்பு கிடையாது. நம்ம மைண்டை தான் மாற்றணும். யாரு? நம்ம காமாட்சி அங்கிளா? இவரை வச்சுதான் எல்லாரும் செய்றீங்க. யார் சொன்னா டெல்லியில எங்க பேசலன்னு? யார் எடுத்து காட்டுங்க, எதாவது எடுத்து காட்டுங்க. எதா எடுத்து காட்டா? அதுதான் தொங்கி போயிருங்க, அதை எடுத்து காட்டினா போதுவாங்க. எல்லா நடிகரும் தான் சொல்றாங்க. இல்ல எதை சொல்றாங்க எனக்கு புரியல. உண்மையா தப்பா சொல்றாங்கன்னா வயல அவர் பாவம்ல, வரம்ல அவரே பிடிக்காம கிண்டல் பண்றியா? அங்கன்னு சிரிக்கா, பேசுறவனு சிரிக்கா, நம்ம காமெண்ட்ஸ் அங்களும் சிரிக்கிறாரு. இல்ல ரொம்ப பண்ணாதீங்களா, அவர் பாவம்ல, அவர் வயசுக்காதி மரியாதை கொடுங்களேன். அடப்பேதில போவான்லா, வரவும் போறலாம் பிடிச்சி கிண்டல் பண்றாங்க. தாமரை வணக்கம். இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மறைந்திருந்தும் தாக்கும் மறுமுகமே ஓ, மறைந்திருந்து தாக்கும். ரொம்ப பேடாக பேசாதீங்களே, தப்புல. இது தலைவன் நல்ல கருத்தமாக சொல்லுவாப்புல, வருங்கால சிஎம் வேற. ஸோ வந்து திட்டாதீங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் கொம்ப இறங்கிறா, நான் பொறுப்பு கிடையாது, அலப்பறம் ஸ்டார்ட் ஆகும். வந்தாச்சு எனக்கு பிடிச்ச கப்புள்ஸ். 2 குட்டிமா வந்து நான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது வந்து என் குட்டிமா வந்து ரொம்ப வலி அனுபவிச்சு இது பண்ணாங்க. நான் வந்து எல்லாத்தையும் விலாகாக எடுத்து வச்சுருப்பேன். இவ வந்து நொந்துட்டாங்க. எதுக்கான இந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு விழிப்புணர்வாகவும் இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு புரியல, இதுல என்ன விழிப்புணர்வு இருக்கு? இதெல்லாம் யாரில் விழிப்புணர்வான்னு கேட்டா, ஐயோ, அதாவது யூடியூபுக்காண்டி போட்டுட்டு இவனை வரத்து இருக்க. சரி தெரிஞ்ச பையெல்லாம் போயிட்டாரு, ஸோ அதனால விட்டுருவோம், நெக்ஸ்ட் போயிடுவோம். பட் இருந்தாலும் அந்த வீடியோ எடுத்து போட்டது தப்பு தான், என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான்ப்பா. இன்னைக்கு வந்திருக்க கமெண்ட், அக்கா அண்ணனுக்கு வேப்பிலை சட்னி அரைச்சு கொடுத்து அதை இட்லியில தொட்டு ஊட்டுங்க, இதோ உங்களுக்காக. இதோ உங்களுக்காக.
புளிப்பா இருக்கு. என்ன 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 கருமாந்திரண்டா அதெல்லாம். நீங்க கமெண்ட்ல என்ன சொன்னாலும் அதை பண்ணிடுவீங்களா? அடுத்த கமெண்ட் இருக்கு. என்னது? ஃப்ரெண்ட்ஸ், அரளி விதையில சட்னி அரைச்சு அண்ணனுக்கு ஊட்டுங்க. பாத்தியா, அரளி விதையில சட்னி அரைச்சு உனக்கு ஊட்ட போறலாம். அரளி விதை தானே? அரளி விதை தானா? விஷம்டா, விஷமா? பைத்தியமே. டேய் கமெண்ட் பண்றீங்களா? உங்களுக்கு நல்லா இருக்கு, ஒருத்தன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கிடைச்சிட்டானே போட்டு விடுறீங்க. அக்கா மிளகா பொடி எடுத்து இதெல்லாம் இப்படிலாம் போடுறாங்க. போடுறாங்க, நான் கண்ணு அவாய்ட் பண்ணுவாங்க. அக்கா மிளகா பொடி எடுத்து எதெல்லாம் போடணும்? புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. எரியுதடி மாலா, ஃபேன் போடு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்க பத்தாதா? நெக்ஸ்ட். ஓட்டு எவனுக்காவது மாத்தி போட்டீங்க, சூசைட் பண்ணிப்பேன். சாவு சாவும்ல. யாருல இவரு? எதுக்குல கத்திட்டு கிடக்காரு? சரி நெக்ஸ்ட் போயிரும். ஏமலா கால் பண்ணி சாவடிக்க எனக்கு ஒண்ணுமே புரியல. கால் எடுக்கலனா நான் பிஸியா இருக்கேன்னு அர்த்தம்ல, ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கேன். கால் எடுக்கலனா கால் பண்ணக்கூடாதுல, மூதேவிகளா, முட்டா பயலோலா. கால் எடுக்கலன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுங்கிற அர்த்தம்ல, முட்டா பயல. இப்போ நான் காலை கட் பண்ண எனக்கு கேமரா ஓடுறது கட் ஆயிரணும். உங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்களாம் ஃப்ரெண்டு மயிரால ஹெல்ப்னு கூட ஒருத்தன் கால் அடிக்கல. அப்புறம் நீங்க மட்டும் காலை நொட்டு 10 இது 3வது கால் பண்ணிட்டு இருக்கல. முட்டாப்பையில. சாரி காய். சிவபாண்டி, உன்னுடைய வருங்கால ஆசை என்ன? நான் படிச்சேன் ஐஏஎஸ் ஆகி இந்த பில்டிங் இடிச்சு மாடி பில்டிங்கா கட்டி கொடுக்கறதா என்னோட ஆசை டீச்சர். Many months later. இன்னுமாடா இந்த இடத்த கொளுத்தாம இருக்காங்க? வாடா ஜோடியா பசங்க. நான் வந்துட்டேன் விடு. இப்பதானே வந்தீங்க, முன்னாடியே வந்திருக்கணும். முன்னாடியே வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. கரெக்டா இலக்கு போய் எல்லாரும் வரீங்களே. நம்மளாம் அரசியல் பேசக்கூடாதுங்கானுங்க. பேசுனா எதுவும் சொல்லிடக்கூடாது. என்ன இப்படி வேக்கு? அப்படி இருங்க கைஸ், நான் போயிட்டு ஃபேனை போட்டு ஒரு நிமிஷம் இருக்கு. 1க்கு 2 வச்சுக்கிற தப்பு இல்ல. மைக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, வந்துருங்க. அந்த கையில இருக்கிறது பொண்டாட்டி மாதிரி, இந்த கையில வச்சிருக்க மைக்கு கொழுந்தியா மாதிரி. எப்படி சொல்றீங்க? அது கனெக்ஷனோட இருக்கு, இது கனெக்ஷன் இல்லாம இருக்கு. மைக்கு நல்லா இருக்கு. ரெண்டுலயுமே சத்தமா இருக்கு. ஹலோ ஹலோ, நான் எது நல்லா இருக்குன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். கொழுந்தியா தான் நல்லா. இது இந்த மைக்கு யாரா குழப்புற? எங்களுக்கு இந்த மைக்கு பிடிக்காது. அப்போ எங்களுக்கு பிடிக்கும், கொடு. எங்களுக்கு குழந்தையா தான் பிடிக்கும். ஐ மீன் பொதுவா சொன்னேன், சரிங்களா? வளரல. எனக்கு நீதான் வேணும். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சு போச்சுல. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எடிட் பண்ண எடிட்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன விட்டுருன்னு சொன்னா விட்டுருவியாடா? விட்டுருவாண்டி என் உசுர. இந்த மாதிரி நாய்களை பார்த்தாலே மிதிக்கணும் தோணுது. இங்கே நான் தான் மாப்பிள்ள. உதயசூரியனுக்கு நக்கிட்டுக்கடா. இல்லை இவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டாரு. இந்த வீடியோல நீ தைரியமா பேசிட்டியா? எல்லாம் இந்த வீடியோ போட முடியும்னு கூட தெரியலையா? மன்சூர் ராக்டு, ஆடியன்ஸ் சாக்டு. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்காக்கா? ஏதாவது வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா? சரி, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன், சரிங்களா? அப்படின்ட்டு நீங்க லைக் வாங்க. உனக்கு இது தேவையா? உனக்கு இந்த அவமானம் தேவையா? போலீஸ்னா எப்படி இருக்க வேண்டும், கைதிகளை எப்படி விசாரிக்க வேண்டும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்க திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திரு அண்ணாமலையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள். சிவம் டூபி, நீங்க இங்க ஆமால 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. நான் கேட்டது என்ன பண்ற மாதிரி பிஎஸ்சி கார்டியாலஜி. ஆனா அவர் எனக்கு கொடுத்தது என்ன காலேஜ் சேர்ற மாதிரி. எங்க இன்னைக்கு சாயந்தரமே போய் ஹோட்டல்ல தான் வேலைக்கு சேரணும். இல்ல இவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டா. அவன் எவ்வளவு கேஷுவலா சொன்னாலும் அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். பட் கேட்க நல்லா இருக்கு. ரியாலிட்டியா பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டம். ஏன்னா அதுக்கு படிச்சிருக்கோம், நாய படிச்சு பாஸ் ஆகுங்களே. அதான் சொல்ல வரீங்க.
தெரியும் நீங்க அதான் சொல்லுவீங்க. சரி சொல்லுங்க, நீங்க பெருசாகி என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? சரி அவன சுத்தனா தெரியுதுல, சுடுக்கு பால போட வேண்டியதானே. உங்க மேட்ச்ல பவர் பிளே எல்லாம் இல்லையா? அவன் தான் ஃபுல்லா ஏறி வந்து ஆடுறான்னு தெரியுதுல, அப்படியே ஷார்ட் பிட்ச் போடுறீங்க. ஃபுல் லென்த் போடுங்க. முக்கியமா ஆஃப் சைடு இடம் கொடுக்காம போடுங்க. உங்க டீம்ல எந்த பவுலர்ஸ்க்குமே யாக்கர் போட தெரியாதா? எல்லாம் எங்க நேரம்ல நேரம் என்ன பண்ண அனுபவிச்சுதான் ஆகணும். தோத்துட்டே இருக்கமே, கேட்டுதான் ஆகணும். கலாயிங்க கப் வாங்கிட்டு பேசுறோம். ஈசாலா கப் நகி நக்கு செத்த பையல. ஆல்ரெடி இந்த பூனை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், அதனால பெருசா அஃபெக்ட் ஆகல நமக்கு. முஸ்லீம்க்கு வீடு விட மாட்டேன், கிறிஸ்டியனுக்கு வீடு விட மாட்டேன். இந்த அக்கா வீடு நான் ஆல்ரெடி பார்த்தேன். இவங்களை என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. இப்படிலாம் ஒரு ஜென்மம் இருக்குமா? இது மட்டுமா சொன்னாங்க? அவங்க முஸ்லீம் கிறிஸ்டியன் வீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, ஓகே, அது கூட விட்டுலாம். அடுத்து ஒன்று சொன்னாங்க பாருங்களேன், ஆம்பளை பசங்க இருந்தா வீடு கொடுக்க மாட்டேன். இல்ல எனக்கு புரியல அவங்க என்ன சொல்றாங்க. ஆம்பளை பசங்க தான் வீடு கொடுக்க மாட்டாங்களா? அதுக்கு ரீசன் எந்த மாதிரி சொல்றாங்க? அவங்க வீட்டுல வந்து பொம்பளை பசங்க இருக்காங்களா, அதனால ஆம்பளை பசங்க தான் வீடு கொடுக்க மாட்டாங்களா? 2 பொம்பளை பசங்க இருக்கு எனக்கு. வர குழந்தைங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால 5 வயசு வரைக்கும் 10வது வயசு வரைக்கும் தான். ஏன் அவங்க பொம்பளை பசங்க வந்து இப்போ ஸ்கூல்ல போய் படிப்பாங்க, இல்லை வேலைக்கு போங்க, எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆம்பளை பசங்களை மீட் பண்ணணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு வழியில் அவங்கள ஹெல்ப் ஏதாவது இந்த வேலைக்கு போகலாம், எதுக்காவது ஒன்றுக்கு தேவைப்படும். அப்போ அவங்க பிடிச்சி வைப்பாங்களா? இல்லை கல்யாணம் முடியும் போது கூட ஆம்பளை பசங்க தான் கொடுத்தாகணும். இந்த நம்பிக்கையே இல்லாமல் வாழ்றது இல்லை. எனக்கு கோவம் வருது. ஏதாவது சொல்லி விட்டுருவேன். அதனால உங்களுக்கு என்ன தோணுது அந்த அக்காவை பற்றி கமெண்ட்ல போடுங்க சரிங்களா? எனக்கு ஒன்று மட்டும்தான் உறுத்திட்டே இருக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வீடு கொடுக்குற அளவு தகுதி இருக்கு. ஆனால் நல்லவங்களுக்கு வீட்டில் வாழ கூட தகுதி இல்லாமல் நிறைய பேர் வந்து ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு வீடு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த கடவுள் வீடை கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி ஆட்களுக்கு வீடு கொடுத்து வீடு வாடகை கொடுக்க விட்றான். சரி ஓகே கைஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது நம்மகிட்ட வந்து ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது சரிங்களா? சேனல் வந்து நம்ம சேனல் தான் கைஸ், ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அந்த சேனலில் வந்து ஏதாவது ஆஃபர் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். சேனலில் வந்து ஆஃபர்ஸ் ஆன் 2020 சரிங்களா? சேனலோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன், தொட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குன்னா, நீங்கள் இப்போ ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சின்னு வைங்களேன், உள்ளே போயிட்டு அதில் நீங்கள் சர்ச் பண்ணால் கூட போதும், அந்த ப்ராடக்ட் வந்து ஆஃபரில் இருந்தால் நம்ம குரூப்பில் வந்துடும். ஸோ நீங்கள் அப்போ வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சும்மா உள்ளே யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் ஏதாவது அப்பப்போ ஆஃபரில் வந்துச்சுன்னா அப்போ கூட உங்களுக்கு வாங்கிக்க முடியும். ஸோ உங்களுக்கு யூஸ் தான். நான் வந்து உங்கள்கிட்ட காசு கேட்கல, உங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணதுக்கு நான் வந்து அமௌண்ட்டும் கேட்கல, ஃப்ரீயாக உங்களுக்கு ஆஃபர் தரேன். ஸோ நீங்கள் வாங்குறதுனால அதோட கமிஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ வந்து மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சிருப்பேன், மறக்காமல் தொட்டு ஜாயின் பண்ணிடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே டாடா பை பாய். அந்த அக்கா பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்களேன்.